விண்ணக வல்லமையை பெற நிபந்தனைகளை நிறைவேற்றுங்கள். fulfill the conditions to receive the heavenly dunamis. பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 படிக்கிறோம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து, பெலன் அந்த வார்த்தையை கவனிங்க. முதலாவது நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் பரிசுத்தாவியினால். அதுக்கப்புறம் தான் சாட்சிகளாய் விளங்க முடியும். be filled, be witnesses. அந்த பெலன் என்ற இடத்துல டுனாமிஸ் என்ற கிரேக்க சொல் இருக்கிறது. டுனாமிஸ் என்றால் பவர், ஸ்ட்ரெங்க், அத்தாரிட்டி, வல்லமை, பெலன், அதிகாரம் என்று பொருள். இந்த டுனாமிஸ் என்ற வார்த்தையில இருந்து தான் டைனமைட் என்ற வார்த்தை வருகிறது. இந்த டைனமைட்னா என்னது? வெடி மருந்து. சரி, பாறைகளை உடைக்கிறதுக்கு, மலைகளை உடைச்சு தகர்க்கிறதுக்கு டைனமைட் வைப்பாங்க. சரிதானே? அந்த டுனாமிஸ் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து அந்த டைனாமிக் பவர். சில நேரத்தில் சொல்லுவாங்களே, இஸ் அ டைனாமிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அது என்ன அர்த்தம்? ஆவியானவருடைய பலன்க. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் நம் சாட்சிகளாக விளங்குவதற்கு என்ன வச்சிருக்கிறாரு? பலன் வச்சிருக்கிறாரு, டைனமைட் வச்சிருக்கிறாரு. யார் மூலமாக இந்த டைனமைட் நமக்கு கிடைக்கிறது? யார் மூலமாக இந்த பலன் கிடைக்கிறதுனா பரிசுத்தாவியின் மூலமாக. பரிசுத்தாவியினவர் தான் பலன்.